வெல்கம் டு பெட் பேரடைஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே கேட்டிருந்தீங்க ப்ரோ நெட்டு வாங்கி பீஜன் கேஜ் நம்மளே வீட்டில் ரெடிமேடாக பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் ரோல் வாங்கினேன். நம்மளே வீட்டில் கேஜ் ரெடி பண்ணிடலான்னு. இதோட ஃபுல் ரோல் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு 3600 தான் வந்துச்சு. 3600 வந்துச்சு. அதனால் யாருனாலும் ஈஸியாக ஒரு 3 ஸ்டெப்பில் வீட்டில் நம்ம கேஜ் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல நீங்கள் சைடு லென்த்தை பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு 5 அடி இருக்குது. 5 அடி லென்த்து பார்த்தீங்கன்னா நான் புறாக்காண்டி எடுத்துருக்கிறது லென்த்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சைடில் பார்த்தீங்கன்னா பிரெத்து பார்த்தீங்கன்னா 5 அடி, லென்த்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 88 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 88 இன்ச்சு மீன்ஸ் நம்ம 4 பீஸாக நம்ம எப்படியும் நம்ம மாற்றணும். எதுக்காண்டின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா 4 பீஸ் எதுக்காண்டினா 22 ஒரு 4 கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா 88 வரும். அதை தான் 4ஆக மடக்கி ஈஸியாக 3 ஸ்டெப்பில் நம்ம கேஜ் ரெடி பண்ண போகிறோம். நான் எப்படி கட் பண்ணுறேன் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு கம்பி விட்டு ஒரு கம்பி பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்பி கீழே வெட்டணும், ஒரு கம்பி மேலே வெட்டணும். இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு டைமும் ஈஸியாக முடியும், கேஜ் உடனே சிம்பிளாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த ஸ்டெப்பை மட்டும் மறக்காமல் நோட் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி தான் நான் கட் பண்ணுறது, இதை வச்சு கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா ஹேண்ட் கட்டிங் இந்த கம்பி இருக்கிற மிஷின் யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா அதை வச்சும் கட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிளாகவே குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் உதவிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 பேர் எப்படியும் கைகளை வச்சுருக்கணும். நான் பார்த்திங்கன்னா ஒருத்தனை தான் வச்சுருந்தேன், சின்ன பையன் தான். உங்களுக்கு வீட்டில் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்டு யார் கூடனாலும் ஈஸியாக பண்ணுங்கள், ஈஸியாகவே கேஜ் வேலை முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நான் எந்த அளவுக்கு பீஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன மெயின் பார்த்தீங்கனாலே அந்த வலையை திருப்பி போட்டுட்டு நம்ம இந்த உரல் இருக்குல்ல, அந்த உரல் அம்மிக்கல்லுக்கு மேலே உள்ள வெயிட்டு இதுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெயிட்டான பொருள் எது இருந்தாலுமே நீங்கள் அதுக்கு மேலே வச்சு உருட்டுற டைமில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா வலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே நேராயிரும். எதுக்கு நம்ம நேர்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா நம்ம 4 சைடு மடிக்கிறதுனால வலை அங்கேயுமா வளைஞ்சிருக்கும், நீட்னஸ் வராது. ஏன்னா நம்ம புதுசாக தான் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால வலையும் நேராக இருக்கும், கேஜ் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிள் தான். இதோட வெயிட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது தான். அது மாதிரி செகண்ட் ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நம்ம இந்த மாதிரி வெயிட்டான பொருளை வச்சு நம்ம அதை வலையை நேராக்கிட்டு என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 88 இன்ச்சுக்கு 4 பீஸ் வரணும்னா நோட் பண்ணிக்கிடுங்க. மல்டிப்ளேயரில் கேல்குலேட்டரில் போட்டு 28 இன்ச்சை நான் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லாட்டான பொருளை வச்சு 28 இன்ச்சை பார்த்திங்கன்னா அதில் வச்சு இடிக்கணும். இப்படி தட்டும் போது நமக்கு வலை பார்த்திங்கன்னா குயிக்காக நமக்கு நேராக வரும். உங்களுக்கு நான் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்டார்டிங் பண்ண பட்சத்தில் பார்த்திங்கன்னா கேஜோட கரெக்டான அளவு எப்படி சொல்கிறதுனா கரெக்டான நீட்னஸ் வராது. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாகவே நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். இது பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லும் கேஜை முடிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா 5 அடி அகலம் இருக்கிறதுனால நான் புறா கூடு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 2 ரேக்கு மொத்தம் இதில் இந்த ஒரு கேஜிலே 3 ஜோடி புறா போடுற மாதிரி தான் நான் ரெடி பண்ணுவேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும். ஆனால் பண்ண எவ்வளோ ஒரு குயிக்கான வேலை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். 3 பார்ட் ஆஃப் த இருக்கும். 3 பார்ட்லேயும் ஒவ்வொரு ஜோடி போடுற மாதிரி நான் ரெடி பண்ணியிருப்பேன். ரொம்ப சிம்பிளாகவே பண்ணியிருப்பேன். இதுவும் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ வேணும், இன்னும் எனக்கு க்ளீனாக தெரியல ப்ரோ அப்படின்னு யாரும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா எந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.